Good morning, students. Now going to discuss about monocot family Liliaceae. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டட் ஃபேமிலிஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போர்ம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து டைகாட் ஃபேமிலி வந்து ஆல்ரெடி வந்து 2 ஃபேமிலிஸை வந்து போன வீடியோஸில் பார்த்தோம். ஒரு ஃபேமிலி வந்து ஃபேபேசிங்கிற ஃபேமிலி, பி ஃபேமிலின்னு சொல்லுவோம், பட்டாணி குடும்பம்னு சொன்னோம். அனதர் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சொலனேசி அப்படின்னு சொன்னோம், பொட்டேட்டோ குடும்பம், உருளைக்கிழங்கு குடும்பம்னு சொன்னோம். அதை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டுமே வந்து டைகாட்டில் வரக்கூடிய ஃபேமிலிஸ். இப்போ மோனோகாட்டில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸாக நம்மளுக்கு பார்க்க வேண்டிய ஃபேமிலி வந்து லில்லியேசி அப்படிங்கிற ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம். இந்த லில்லியேசிங்கிற ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்கன்னா, இஸ் ஆல்சோ நோன் அஸ் லில்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லி ஃபேமிலி 1 மார்க்ஸில் வரும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும், சரிங்களா? இதனுடைய சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஜி சிஸ்டம் இருக்குது, அதேமாதிரி பெந்தம் குக்கர் இருக்குது, சரிங்களா? இதில் ஏபிஜி பார்த்தீங்கன்னா கிங்டம் பிளான்டே, கிளேடு வந்து ஆஞ்சியோஸ்போர்ம் தான். பட் இது என்னென்னா மோனோகாட்டில் வரக்கூடியது, சரிங்களா? லில்லியல்ஸ் அப்படிங்கிற ஆடல், லில்லியேசிங்கிற ஃபேமிலி. பிளான்ட் பேர் வந்து லில்லி பிளான்ட் சொல்லலாம். இங்கே பிளான்டே கிங்டம் வந்து பிளான்டே, கிளாஸ் மோனோகாட்லியன்ஸ். ஏன் இதுக்கு மோனோகாட்லியன் பேர் வச்சாங்க? The seeds contain only one cotyledons, ஒரே ஒரு காட்லியன்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன வீனேஷன் இருக்கும்? பேரலல் வீனேஷன், பெர்பெண்டிகுலர்லி ரன் பேரலல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அட்வான்சியஸ் ஆர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். The adventitious or fiber root system arises from node ஆர் இன்டர்நோட் ஆர் பேஸ் ஆஃப் ஸ்டெம்மாக இருக்கலாம். இங்கேருந்து வரும், சரிங்களா? இந்த 3 முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இந்த மோனோகாட் ஃபேமிலியில் முக்கியமான கேரக்டர் இருக்குது. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 கேரக்டர்ஸ், சரிங்களா? இது அப்புறம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொரோனாரியே அப்படிங்கிற சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வந்து லில்லியல்ஸுங்கிற ஆர்டர், ஃபேமிலி வந்து லில்லியேசி, சரிங்களா? இது சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ஸ் ஆஃப் லில்லியேசி அப்படிங்கிற ஃபேமிலியோடது. அதில் இந்த ஃபேமிலிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று பார்த்துடலாம். நோட் பாருங்கள். லில்லியேசி அப்படிங்கிற ஃபேமிலி வந்து பெந்தம் அண்ட் குக்கர் இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அல்லியம்ங்கிற ஜீனஸ்ஸு, குளோரியோசா அப்படிங்கிற ஜீனஸ், ஸ்மைலாக்ஸ் அப்படிங்கிற ஜீனஸ், அஸ்பராகஸ், சில்லா, அலோ, அப்புறம் வந்து ட்ரோசினா, இது எல்லாமே ஜீனஸ். இந்த ஜீனஸ் எல்லாமே எங்கே வந்துருச்சு அப்படின்னா, பெந்தம் அண்ட் குக்கர் கிளாஸிஃபிகேஷனில் லில்லியேசிங்கிற ஃபேமிலிக்குள்ளேயே வந்திருக்கு. இத்தனை ஜீனஸும் இதுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. ஆனால் நவ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் அண்டர் ஏபிஜி ஆஞ்சியோஸ்போர்மிக் ஃபைலோஜெனிக் குரூப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த லில்லியேசிங்கிற ஃபேமிலியில் மட்டும் என்ன இருக்குன்னா, ஒன்லி லில்லியம் அப்படிங்கிற ஜீனஸும் டூலிஃபா அப்படிங்கிற ஜீனஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த லில்லியேசிங்கிற ஃபேமிலியில் லில்லியம்ங்கிற ஜீனஸும் டூலிப்பாங்கிற ஜீனஸ் தான் இருக்க வழியா, மற்ற இந்த ஜீனஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதில் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு போயிடுச்சு. அதான் ஆல் அதர் ஜீனஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போயிட்டாங்க. எந்த சிஸ்டத்தில்? ஏபிஜி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஜீனஸும் ஒவ்வொரு ஃபேமிலி கீழே போயிடுச்சு. ஆனால் பெந்தம் அண்ட் குக்கர் கிளாஸிஃபிகேஷனில் இந்த எல்லா ஜீனஸும் லில்லியேசியில் வச்சு வகைப்படுத்தியிருந்தாங்க, சரிங்களா? இது முக்கியமான கேரக்டர். இதை வந்து 1 மார்க்கில் கேட்டானா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும், சரிங்களா? இப்போ இந்த கேரக்டர், இந்த ஃபேமிலியோடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரல் கேரக்டர்ஸ். முதல் டிஸ்ட்ரிபியூஷன். லில்லியேசி ஆர் பேர்லி லார்ஜ் ஃபேமிலி. இது வந்து ஓரளவுக்கு பெரிய குடும்பம், பேர்லி லார்ஜ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பேர்லி லார்ஜ், அளவில் வந்து ரொம்ப பெரிய. இதுலேயே வந்து லில்லியேசி ஃபேமிலி வந்து கொஞ்சம் அளவில் பெரிய ஃபேமிலி, மோனோகாட்லேயே கொஞ்சம் அளவில் பெருசு. பேர்லி லார்ஜ் ஃபேமிலி கம்ப்ரைசிங் அபவுட் 15 ஜெனிரா அதில் இருக்குது. அதேமாதிரி 550 ஸ்பீசிஸ் இதில் இருக்குது, சரிங்களா? ஜெனிரானா ஜீனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த லில்லியேசி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, சரிங்களா? உலகத்தில் பெரும்பாலான பகுதி ஃபுல்லாகவே இந்த தாவரத்தம், இந்த ஃபேமிலியோடைய பிளான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹேபிட் பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பெரனியல் ஹெர்பு, மோஸ்ட்லி ஹெர்பு தான். இங்கே பெரனியல்னால் மோர் தென் 2 இயர் பிளான்ஸ், சரிங்களா? அதான் பெரனியல் ஹெர்பு தான் அதிகமாக இருக்குது. பெரனியல் ஹெர்பு பெர்சிஸ்டன்ட் பை மீன்ஸ் ஆஃப் சிம்பாய்டல் ரைசோம். என்ன மாதிரி இருக்குன்னா சிம்பாய்டல் ரைசோம். ரைசோம்னு எனக்கு தெரியும், கிழங்கு கீழே சொல்லுவோம், இஞ்சி அப்புறம் இல்லையா, அந்த மாதிரி ரைசோம். இந்த பார்த்தீங்கன்னா வேரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய வேர் இது ப்ரைமரியாக இருந்துச்சு அப்படின்னா
இங்கே செகண்டரி போய் இப்படி போகல, இங்கே போய் இப்படி பிரான்ச்சாக 2 கிளையாக முடியும். இதுக்கு பேர் தான் சிம்பாய்டல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் 2 கவட்ட கிளைத்தல்னு சொல்லுவாங்க, சிம்பாய்டல் பிரான்ச். இந்த மாதிரி அந்த கிழங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சிம்பாய்டல் ப்ராசஸில் கிழங்கு பிரிஞ்சிருக்கும். இப்போ இஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இன்னொரு பக்கம் இப்படி 2 பக்கம் இப்படி பிரிஞ்சு நிற்கும். இதுக்கு பேர் சிம்பாய்டல் ரைசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எந்த ஃப்ளானில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிகொனேட்டம் அப்படிங்கிற ஜீனஸில் இருக்குது. அந்த ஜீனஸில் அந்த பாலிகொனேட்டங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா தமிழில் மகாமீடா அப்படின்னு பேர். மகாமீடா அப்படிங்கிறது தமிழ் பேர், பாலிகொனேட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெரைட்டி சரிங்களா. அதே மாதிரி பை எ பல்ப் லில்லியம் குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனியன் இருக்கு இல்லையா, ஆனியன் இப்படி இருக்கு இல்லையா, அப்படி பெருசு அப்படி இருக்கு இல்லையா, ஆனியன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பல்ப். இந்த போர்ஷனுக்கு பேர் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே பல்ப். அந்த மாதிரி லில்லியம் அப்படிங்கிறது. அதேமாதிரி காம், கொலக்கேஷியா, சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இல்லையா, அதுதான் காம் சரிங்களா. அது கொலக்கேஷியாங்கிற ஜீனஸ்லையும் இருக்குது, அதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெப்பி ஆர் ட்ரீ லைக்காக இருக்கும். ஸ்ட்ரெப்பி ஆர் ட்ரீ லைக் இருக்குது. யூக்காங்கிற பிளான்ட்டு, அதேமாதிரி ட்ரெஷினாங்கிற பிளான்ட்டு சரிங்களா. இதெல்லாம் தமிழ் நேம் இல்லை, இருந்தால் சொல்லியிருப்பேன். யூக்கா ட்ரெஷினாங்கிற பிளானெல்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரீ லைக்ஸில் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரீ லைக்ஸாக இருக்கும். அதே மாதிரி வுட்டி கிளைம்பர் அந்த ஸ்டெம்மு மட்டும் கொஞ்சம் வுட்டியாக இருக்கும். எப்போயுமே வந்து கிளைம்பர்னாவே ஷார்ப்டாக இருக்கும், வீக் ஸ்டெம்மாக இருக்கும். பட் இந்த ஸ்டெம் வந்து வுட்டியாக இருக்குது, அதனால் வுட்டி கிளைம்பர்னு சொல்கிறோம். The climbing with the help of stipular tendrils in smilax. Smilaxல பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டிபியூல்ஸ் இருக்கு இல்லையா, லீஃப் கீழே, அதாவது இந்த பெடிசில் இருக்கு இல்லையா, பிடிஓலுக்கு கீழே இந்த இடத்துலையும் 2 ஸ்டிபியூல்ஸ் இருக்கும். இந்த 2 ஸ்டிபியூல்ஸ் என்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி டென்டிலாக இருக்கும். இந்த பக்கம் டென்டிலாக இருக்கும். எதையாவது பிடிச்சி சப்போர்ட் பண்ணி இதை பிடிச்சி ஈஸியாக மேலே ஏறி இது போகிறதுக்கு. ஸ்டிபியூல்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு டென்டில் in the plants of smilax. One more question. ட்ரீஸ் ஜாந்தோரியா, ட்ரீ ஒன்று இருக்குது, ஜாந்தோரியா அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. ஜாந்தோரியா அப்படிங்கிற பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், டெசர்ட் கிராஸ் ட்ரீன்னு பேர். டெசர்ட் கிராஸ் ட்ரீ அப்படிங்கிற காமன் நேம். அதே மாதிரி சர்க்குலன் தெரியும், ஃப்ளஷி அலோவேரா, உள்ளே ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அலோவேரா கத்தாலே நம்ம அறுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து ஜெல்லு மாதிரி இருக்கு, அதான் சர்க்குலன் அலோவேரா. இதெல்லாமே இந்த லில்லியேசி ஃபேமிலி இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ். ஒரு 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ரூட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்சியஸ் அண்டு ஃபைபரட் ரூட் சிஸ்டம் அண்ட் டைப்பிக்கலி கான்ட்ராக்டைல்னால் சுருங்கி இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கும், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் யூஸ்வலி புல்பஸ்ஸாக இருக்கும், ரவுண்டாக இப்படி கிழங்கு மாதிரி இருக்கும், புல்பஸ். ரைசோமேட்டஸ் இன் சம் ஏரியல் எரக்ட் ட்ரஸினா, ரைசோமேட்டஸாக இருக்குன்னு சம்மில் ஏரியல் எரக்டாக மேலே சாயிலுக்கு மேலே எரக்டாக இருக்கும் ட்ரஸினால் சரியா. ஆர் கிளைம்பிங்காக இருக்கும், கிளைம்பிங்னா வீக் ஸ்டெம்மாக இருக்கும், அது ஸ்மைலாக்ஸ் அப்படிங்கிற பிளானில். இன் ரஸ்கஸில் இந்த அல்டிமேட் பிரான்ச்சஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு பில்லோக்ளேட்ஸ். இது என்னென்னா பில்லோக்ளேட்ஸாக மாடிஃபிகேஷனாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டெம் என்ன இருக்குன்னா ஸ்டெம் மாடிஃபைட் இன்ட்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபிகேஷனாக இருக்கும், சுருங்கி இருக்கும், ரெடியூஸாக இருக்கும். அதுக்கு இப்போ தான் பில்லோக்ளேட்ஸ். பில்லோட்ஸ்னால் சொல்லுவோம், பில்லோனாவே லீஃபுடைய வேலையை யார் செய்கிறாங்கன்னா ஸ்டெம்மு செய்வாங்க. நம்ம உங்களுக்கு ஈஸியாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கள்ளிச்செடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கள்ளிச்செடியில் இந்த மாதிரி முள் இருக்கும் இல்லையா, இது யார், இதுதான் அந்த முள் இது இல்லையா, அந்த முள்ளுக்கு பேர் தான் என்னென்னா லீஃப் மாடிஃபைட் இன்ட்டு ஸ்பைன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ லீஃபுடைய வேலை யார் செய்கிறாங்க, ஸ்டெம் செய்கிறாங்க. அதனால் அதுக்கு பேர் இட் இஸ் கால்டு பில்லோக்ளேட்ஸ். இந்த மாதிரி கேரக்டர் வந்து ரஸ்கஸ்ங்கிற பிளான்லேயும் இருக்குது. அதேமாதிரி அஸ்பராகஸ் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம்மை என்ன ஆகிட்டுனா மாடிஃபை ஆகுது, ஸ்டெம் இஸ் மாடிஃபைட் இன்ட்டு கிளாடோட்ஸ். ஸ்டெம்மை எப்படி போய் இடமே இருக்கும், அப்படி இருக்கிற ஸ்டெம் பார்த்திங்கன்னா இலை வந்து அப்படி குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக அப்படி இலை இருக்கும், அப்படி இருக்கும் கிளாடோட்ஸ். அண்ட் த லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ் டு ஸ்கேல்ஸ். இந்த லீவ்ஸ் என்னது, ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு பேர். லீஃப் நார்மல் லீவ்ஸ் கிடையாது, இது ஒரு அப்பண்டேஜ் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். இது வந்து மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டெம்மு. The stems is modified into cladodes and the leaves reduced to scale-like structures in asparagus plant. சரிங்களா, இதெல்லாம் 2 more question. அதுக்கடுத்து லீஃப் வரும். லீவ்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ். ரேடிக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் செடியில் பார்த்தீங்கன்னா, ஆனியன் செடியை பொறுத்த வரைக்கும் மேலே சாயிலுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஊசி மாதிரி எல்லாம் நிறையா எல்லாம் அப்படி நிற்கும். அந்த இலைக்கு இப்போ தான் ரேடிக்கல் லீவ்ஸ். எந்த பிளானில் கொடுத்துருக்காங்க, லில்லியம் அப்படிங்கிற பிளானில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர் காலோலைன் அப்படின்னா என்னென்ன காலோலைன் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இப்படி சென்டர் போர்ஷனில் மட்டும் லீஃப் வராது, சைடில் மட்டும் தான் இலை வரும்.
இதுக்கு தான் காலோலைன். என்ன சொல்லுவாங்க, the leaves arises from the outer margins of stem is called காலோலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ட்ரெஸ்ஸினாங்கிற பிளான்லாம் பார்க்கலாம். அதேமாதிரி யூஸ்வலி லீவ்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டாக இருக்கும். மற்ற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எப்படி இருக்கும், இங்கே ஒரு இலைனா இங்கே ஒரு இலை இருக்கும். லீவ்ஸ் ஆர் அரேஞ்சு ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி ஒரு பிளானில் குளோரியாஷியில் பார்த்தோன்னா லீவ்ஸ் ஆர் அரேஞ்சு ஆப்போசிட். எப்படி இங்கே ஒரு இலை எப்படி இருக்குன்னா இதே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு இலை இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் தான் ஆப்போசிட் லீவ்ஸ். குளோரியா சூப்பராக உங்களுக்கு தெரியும், செங்காந்தல் மலர் தமிழ்நாட்டுடைய தேசிய மலர்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி. சம்டைம் ஃப்ளஷ் அண்டு ஹேலோ. சில நேரத்தில் இலையை வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் ஆகும். அதே மாதிரி ஹேலோனா எம்டி ஸ்பேஸ் ப்ரெசன்ட் இன்சைடு லீவ்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் டு ஸ்கேல் லீவ்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜாக மாறி இருக்கும். என்ன பிளானில் ரஸ்கஸ் அண்டு அஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் லீவ்ஸே மாடிஃபிகேஷன் ஆச்சு, ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு. தென் வீனேஷன் இஸ் பேரலல் வீனேஷன். கண்டிப்பாக என்னது பேரலல் வீனேஷன் தான். சரிங்களா? பேரலல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் இலையை எடுத்துட்டோம்னா இந்த புல்லுக்குள்ள அந்த புல்லோட இலையை எடுத்து இப்படியே இங்கே ஆரம்பித்து இங்கே இப்படியே வரிசையாக போயிருக்கும் வெயின்ஸ். இந்த மாதிரி இருந்தாவே பேரலல். சரி, இங்கே ஆரம்பிச்சது வெயின்ஸு இங்கே போய் முடிஞ்சிடுச்சு, அதனால் பேரலல் வீனேஷன். பட் இன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்மைலாக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக்ஸில் ரெட்டிகுலேட் வீனேஷன். இந்த பிளானில் மட்டும் ரெட்டிகுலேட் மட்டும் இருக்கும். ரெட்டிகுலேட் என்ன சொல்லுவோம் நம்ம, இது இல்லையா, இது ப்ராமினன்ட் வெயின், இது செகண்டு டெஸ்ட்டு, அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய அப்படி ஓடி இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்மைலாக்ஸ். இது 1 மார்க் கொஸ்டின் முக்கியம். இந்த ஃபேமிலியிலேயே இந்த பிளான்ட் மட்டும் ரெட்டிகுலேட் வீனேஷன். ஒரு லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்டிபியூல்ஸ். ஸ்டிபியூல்ஸ் என்ன அர்த்தம், இது கீழே, ஸ்டிபியூல்ஸ் வந்து இல்லை, மோஸ்ட்லி இந்த ஃபேமிலியில் கிடையாது. லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்டிபியூல்ஸ், ஸ்டிபியூல்ஸ் ஆர் ஆப்சென்ட். பட் இன் ஸ்மைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 tendrils arises from the base of the leaf which is considered as modified to stipules. இது ஏற்கனவே சொல்லிட்டோம், இதே 2 ஸ்டிபியூல்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்மைலாக்ஸில் மட்டும் இப்படி வந்து காயலாக மாறி போயிடுச்சுன்னு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டிபியூல் இருக்குது ஸ்மைலாக்ஸில், அது 2 என்னவாயிருச்சு, காய்களாக மாறிடுச்சு. அந்த காயலுக்கு என்ன பேர், இந்த காயலுக்கு பேர் தான் டென்ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று கம்பின்னு சொல்லுவாங்க தமிழில், பற்று கம்பி. இப்போ லீஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளாரசன்ஸ் வரும். இந்த ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்வலி போர்ன் இன் சிம்பிள்னால் ஒன்றே ஒன்று, சிம்பிள் ரெசிம்னா இப்படி ஒரே ஒரு கொத்து மட்டும் இருக்குது. பிரான்ச் ரெசிம்னா இதுலேருந்து மறுபடியும் இங்கே பிரான்ச் நிறைய பிரான்ச் போடுது. சரிங்களா? பிரான்ச் ரெசிம், சிம்பிள் ரெசிம் இருக்குது, பிரான்ச் ரெசிம் இருக்குது. பிரான்ச் ரெசிம் ஆஸ்பர்டலஸ் டெனுலிஃபோலியஸ் அப்படிங்கிற பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆனியன் வீடுன்னு பேர், காமன் நேம் ஆனியன் வீடு. இந்த பிளான்ட் பேர் காமன் நேம் ஆனியன் வீடுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஸ்பைக்ஸ் இன் அலோவேரா. ஸ்பைக்ஸ் என்ன சார்னா இன்ஃப்ளாரேஷன் ஆக்ஸ் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா, இதில் இப்படி ஃப்ளார்ஸ் இப்படி உட்காந்துருக்கும். ஆனால் என்ன கிடையாதுன்னா ஃப்ளார்ஸ்க்கு என்ன கிடையாது, பெடிசில்ஸ் கிடையாது, அது ஸ்டால்க். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளார்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெடிசில்ஸ் வந்து ஆப்சண்ட். இப்படி ஆப்சண்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்பைக்ஸ். எதில், அலோவேராவில், கத்தாழை செடியெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஹஜ் டெர்மினல் பேனிகுலஸ்லாம் ரொம்ப கூட்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ் டெர்மினல் பேனிக்கல். டெர்மினல் தெரியும், டிப் போர்ஷன். பேனிக்கல்னால் காம்பவுண்ட் ரெசின். இங்கே ஹக்குன்னா பெரிய அளவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்துருக்கு அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி நிறைய கிளைகள் இப்படி பிரிஞ்சிருக்கும், பிரான்ச் நிறையா பிரிஞ்சு இதில் ஏகப்பட்ட ஃப்ளார்ஸ் இருக்கும். பெரிய லெவலில் கொத்தம் அப்படி ரொம்ப பெருசாக தெரியும். எந்த பிளான்ட்டில், இன் யூக்கா அப்படிங்கிற பிளான்ட். அதேமாதிரி குளோரியோசா சூப்பர்பா செங்காந்தல் மலரில் பார்த்திங்க அப்படின்னா சாலிட்டரி சிங்கிள் ஃப்ளார் ப்ரெசன்ட் இன் ஆக்ஸ்டரி பொசிஷன். இலைக்கு பக்கத்தில் இங்கே இலை இருக்குது அப்படின்னா இலைக்கு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஃப்ளார் வரும். சரிங்களா? இந்த இடத்துக்கு பேர் ஆக்ஸ்டரி. எத்தனை ஃப்ளார் இருக்கும், ஒன்லி 1 ஃப்ளார் ப்ரெசன்ட் இன் ஆக்ஸ்டரி பொசிஷன். என்ன பிளான்ட்டு, குளோரியோசா சூப்பர்பா செங்காந்தல் மலர். அதேமாதிரி சாலிட்டரி ஃப்ளார் ப்ரெசன்ட் அண்ட் டெர்மினல் பொசிஷன். டூலிஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஒரே ஒரு ஃப்ளார் இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளார் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து டெர்மினல் சிங்கிள் ஃப்ளார், அதாவது சாலிட்டரின்னு சொல்லுவாங்க. இதான் இன்ஃப்ளாரசன்ஸ். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் ஆர் ஆப்டன் ஷோவி, கண்ணில் தெரியும் மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு பெரிய லெவலில் இருக்கும். பெடிஸ்லேட்னா ஸ்டால்க் ஆஃப் த ஃப்ளார். ஃப்ளார் வித்து ஸ்டால்க் இஸ் கால்டு பெடிஸ்லேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராக்டேட்னா கண்டிப்பாக ஃப்ளார்னாவே பிராக்ட் இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் ப்ரெசன்ட் அட் பேஸ் ஆஃப் பெடிசல் இஸ் கால்டு பிராக்ட், அதாவது பிராக்டேட் சொல்கிறோம்.
இ பிராக்டியோலேட்னா பிராக்டியோல்ஸ் ஆப்சண்ட்னால இ பிராக்டியோலேட்னு கொடுத்தாச்சு. எக்ஸப்ட் டயனிலா அப்படிங்கிற பிளான்ட்டும் லில்லியம் அப்படிங்கிற பிளான்ல மட்டும் என்ன இருக்குன்னா பிராக்டியோல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டு. சரிங்களா, பிராக்டியோல் இஸ் ப்ரெசன்ட். தேர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ். ஒன்று வந்து டயனிலா அப்படிங்கிற பிளான்ட்டு, லில்லியங்கிற பிளான்ல மட்டும் பிராக்டியோல்ஸ் இருக்குது. இன் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் ஸ்டிபியூல்ஸ் ஆப்சன்ட், பிராக்டியோல்ஸ் ஆப்சன்ட், இ பிராக்டியோலேட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பைசெக்ஷனில் ஒரே ஃப்ளார்க்கில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இஸ் ப்ரெசன்ட், சேம் ஃப்ளாரில் இருக்கும். ஆக்டினோமார்பிக்னா a flower can be divided into 2 equal as more than any longitudinal or vertical plants. இப்படி கட் பண்ணாலும் இப்படி கட் பண்ணாலும் சரி, இப்படி கட் பண்ணாலும் சரி, இப்படி கட் பண்ணாலும் எந்த டேரக்ஷனில் கட் பண்ணாலும் நமக்கு ரெண்டு பார்ட்டாக ஈக்குவலாக கிடச்சினா அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் சொல்லும். ப்ளஸ் போட்டு ஒன்று இருக்கணும். சரியா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் காமிக்கணும். ட்ரைமரஸ்னால் எத்தனை? 3 தான் இருக்கும். இது வரைக்கும் செப்பல்ஸ் 5 சொன்னோம், அதே மாதிரி பெட்ரல்ஸு 5 சொன்னோம். ஆனால் இங்கே டெப்பல் எத்தனை இருக்குன்னா 3 தான் இருக்கும். ஒரு ஓரலுக்கு 3 தான் இருக்கும். 2 ஓரல் இருந்துச்சுன்னா ஒரு ஓரலுக்கு 3 தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு அடுக்குக்கு ஒரு 3 இருந்துச்சு, இன்னொரு அடுக்குக்கு 3, அப்படி தான் இருக்கும். இல்லையா, 3க்கு மேலே நம்பர்ஸ் இருக்காது. டெட்ராமரஸ் ஆர் பெண்டாமரஸ்னால் டைகாட்டு, ட்ரைமரஸ்னு வந்தாவே மோனோகாட்டு, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி ஹைப்போகைனசிஸ்னா சுப்பீரியர் ஓவரி. ரேர்லி யூனிசெக்ஷுவல், இங்கே பைசெக்ஷுவல்னு சொல்லிட்டோம். ரேர்லி இந்த சுமைலாக்ஸ்ங்கிற பிளானில் மட்டும் என்னன்னா யூனிசெக்ஷுவல்னா எய்தர் மேல் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளாரில் மேலோ இல்லை ஃபீமேலோ யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க, அது மாதிரி யூனிசெக்ஷுவல்னு சொல்கிறோம். அண்ட் டயேஷியஸ் என்ன சொல்கிறோம்? மேல் பிளான்ட் ப்ரொடியூஸ், அது மேல் பிளான்ட் ஃப்ளார் செப்பரேட்லி, அதுமாதிரி ஃபீமேல் ஃப்ளார் பிளான்ட் செப்பரேட்லி. பார்த்தீங்கன்னா பனைமரத்தை பார்த்தீங்கன்னா ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு மரம் ஃபுல்லாகவே ஆணாக இருக்குது, ஒரு மரம் ஃபுல்லாகவே பெண்ணாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே இந்த கண்டிஷனுக்கு பேர் டயேஷியஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, ரேர்லி டெட்ராமரஸ், ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் ட்ரைமரஸ் 3 தாண்டி 4 ஒன்று இருக்குது. அந்த பிளான்ட் வந்து மெய் ஆந்திமம் அப்படிங்கிற பிளான்ட்டு. மெய் ஆந்திமம் ரெசிமோசம் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய இங்கிலீஷ் நேம் வந்து காமன் நேம் வந்து ஃபால்ஸ் சோலமன் சீல் அப்படின்னு பேர். ஃபால்ஸ் சோலமன் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஸ்லைட்லி ஜைகோமார்பிக், இங்கே ஆக்டினோமார்பிக் கொடுத்தோம். ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து ஜைகோமார்பிக் இருக்கும். லில்லிங்கிற பிளானில் மட்டும் ஜைகோமார்பிக் இருக்கும். அப்படி காமிச்சா என்ன காமிக்கணும்? இப்படி இன்ட்டு போட்டு காமிக்கணும், இல்லைனா பர்சன்டேஜ் காமிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதேமாதிரி ஹைப்போகைனஸ் சொல்லிட்டு ஹைப்போகைனஸ் சொன்னோம் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளார் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பீரியான். இங்கே வந்து பீரியான் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம கேலக்ஸ் அண்ட் கொரலா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பீரியான்னு சொல்கிறோம். பீரியான்னா யார்? அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலக்ஸ் அண்ட் கொரலா இஸ் கால்டு பீரியான்னு சொல்கிறோம். இந்த பீரியான் கம்போஸ்ட் ஆஃப் டெப்பல். இந்த டெப்பல் எத்தனை டெப்பல் இருக்குது? 6 இருக்குது. பைசிரியேட்னா 2 அடுக்கு, இப்படி ஒன்று ஒருல இங்கே ஒரு 3 இருக்குது பாருங்கள், இது ஒரு 3, 1 2 3 டெப்பல்ஸ் ஒரு அடுக்கில். பை சொல்லிட்டோமா, அப்போ இங்கே ஒரு அடுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி 3 இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? இதில் ஃபுல்லாக ஒரு 3, இதில் ஃபுல்லாக ஒரு 3னால 6 இருக்குது. அதான் பைசீரியட் அரேஞ்ச் இன் 2 ஓரல்ஸ் ஆஃப் 3 ஈச். அப்போபட்டலஸ்னால் ஃப்ரீ டெப்பல்ஸ், ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும், யாரும் ஜாயிண்டாக இருக்க மாட்டாங்க. அப்போடெப்பலஸ் ஆர் ரேர்லி சின் டெப்பாலஸ். சின் டெப்பால்னால் ஃபியூஸாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஜாயிண்டாக இருக்கும். அப்படி ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா சின் டெப்பாலஸ். எந்த பிளானில் பார்க்கலாம்? சின் டெப்பாலஸ் அலோவேராவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி அப்போபட்டலஸாக இருக்குது. சரியா, ரேர்லி சின் டெப்பாலஸ் இருக்குது, அது அலோவேரா பிளானில். யூஸ்வலி பெட்டலாய்ட் ஆர் சம்டைம் செப்பலாய்ட். பெட்டலாய்ட்னா என்ன சொல்கிறோன்னா கலர்ஸ். சரிங்களா, கலர்டாக இருக்கும், வேரியஸ் கலர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி செப்பலாய்ட்னாலும் கலர்ஸ் தான், பெட்டலாய்ட்னாலும் கலர்ஸ் தான். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து வேரியஸ் கலர்ஸ். சரிங்களா, அதே மாதிரி பெட்டல்ஸ் வந்து வேரியஸ் கலர் தான் ஆல்ரெடி இருக்கும், இங்கே வேரியஸ் கலர்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க. ஆர் ஆடு டெப்பல் ஆஃப் த அவுட்டர் ஓரல் இஸ் ஆன்டீரியர் இன் பொசிஷன். இங்கே ஆடு டெப்பல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஓரலில் இருக்கும், அது ஆன்டீரியரில் இருக்கும். நம்ம இப்போ காமிச்சது தான். இது அவுட்டர் ஓரல் அப்படின்னா இல்லை இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆடு, இது ஆடு தான், இது ஆடு தான், இது ஆன்டீரியர். இவர் வந்து யாருன்னா போஸ்டீரியர் பக்கம் வந்து. இதே உள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், இது போஸ்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது 2 லேட்ரல் சொல்லுவாங்க. இதுதான் ஆன்டீரியர். ஆன்டீரியரில் ஒருத்தர் தான் இருக்கனால ஆடு டெப்பல் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆன்டீரியர் பொசிஷன். எந்த ஓரல் இருக்கிறது? அவுட்டர் ஓரல். இன்னர் ஓரல் கிடையாது, இந்த ஓரல் சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி வால்நட் ஏஷியேஷன் ஆர் இம்பிரிகேட் ஏஷியேஷன் இருக்கலாம். ஆல்ரெடி ஜஸ்ட் மீட் பை ஜட்ஜஸ். இம்பிரிகேட்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்பல்ஸ் மோர் தென் 6 இன். டெப்பல்ஸ் வந்து 6 தான் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனால் சில பிளானில், இந்த பிளானில் மோர் தென் 6 டெப்பல்ஸ் இஸ் ப்ரெசன்ட். அந்த பிளான்ட் வந்து பாரிஸ் கான்ட்ரிஃபோலியா
சரியா? அந்த பிளானில் 6க்கு மேலே டெப்பல்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் காமன்னா ஹெர்பு பாரிஸ்ன்னு பேர். இந்த பிளானுடைய பேர் வந்து ஹெர்பு பாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் நேம் ஹெர்பு பாரிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆந்த்ரிஷ் வந்துட்டோம். ஸ்டேமன் எத்தனை இருக்குது? 6 இருக்கிறது. 6 ஸ்டேமன் தான். அரேஞ்ச் இன் 2 ஓரல்ஸ் ஆஃப் 3 each. ஒரு ஓரலுக்கு 3, இன்னொரு ஓரலுக்கு 3 இருக்கு மாதிரி இருக்குது. 6 எப்படி டெப்பல்ஸ் வந்து நம்ம ஒரு ஓரலுக்கு 3 இன்னொரு ஓரலுக்கு 3 சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. ரேர்லி ஸ்டேமன்ஸ் ஆர் 3. இந்த பிளானில் ரஸ்கஸ்ங்கிற பிளானில் 3 ஸ்டேமன் தான் இருக்குது. அதே மாதிரி 4 ஸ்டேமன் பிரசினின் மெய்யாந்தியம் பிளானில் 4 ஸ்டேமன் இருக்குது. சரிங்களா? ஆர் அப் டு எவ்வளோ வரைக்கும் பார்க்கலாம்னா இந்த ஃபேமிலி பிளானில் 12 வரைக்கும் பார்க்கலாம். 6 ஸ்டேமன் இருக்குது, 3 ஸ்டேமன் இருக்குது, 4 ஸ்டேமன் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. 12 ஸ்டேமனும் ஒரு பிளானில் இருக்குது. அதில் அந்த ஸ்டேமன்லாம் எப்படி இருக்குன்னா அப்போஸ்டீமனஸ்னால் ஃப்ரீ ஸ்டேமன்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். 12 பேரும் தனித்தனியாக இருக்காங்க, ஃபியூஸ் ஆகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி எதுக்கு ஆப்போசிட் இருக்குன்னா ஆப்போசிட் டெப்பல்ஸ். ஒவ்வொரு டெப்பலுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேமன் இருக்கும். இப்போ இது ஒரு டெப்பல் அப்படின்னா இந்த டெப்பலுக்கு நேராக இங்கே இதில் ஒரு ஸ்டேமன் இங்கே இருக்கும். அடுத்த டெப்பல்ஸ் இங்கே வருதுன்னா இதுக்கு நேராக ஒரு ஸ்டேமன்ஸ் இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் டு டெப்பல்ஸ். சம்டைம் எபி பெட்டலஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த டெப்பலில் இந்த ஸ்டேமன் ஒட்டிகிட்டு இருக்குல்லையா இதுக்கு இப்போ தான் எபி டெப்பாலஸ். ஸ்டேமன் அட்டாச் டு டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேமன் அட்டாச் டு டெப்பல் இஸ் கால்டு எபி டெப்பாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்டேமன் அரைசஸ் டு டெப்பல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எபி டெப்பாலஸ். பிளமெண்ட் டிஸ்டிங். பிளமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த பிளமெண்ட் இல்லையா, இப்போ ஒரு ஸ்டேமன் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்டேமனுடைய இந்த பிளமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் நல்லா தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபிலமெண்ட் கொன்னேட்னா ஃபியூஸ்ட். நிறைய ஸ்டேமனுடைய இதெல்லாம் ஃபிலமெண்டெல்லாம் ஃபியூஸாக இருக்கும். அப்படி ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா கொன்னேட் இருக்கும். ஃபியூஸ்ட் 3 ஃபிலமெண்ட்ஸ் ஆர் யுனைடெட் அப்படின்னு தான் கொன்னேட். 3 ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அப்படின்னா டிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆந்தஸ் ஆர் டைத்திகஸ். இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர், அதனால் டைத்திகஸ். பேசிஃபிக்ஸ் என்ன சொல்கிறோம்? இந்த டிப் ஆஃப் த பிளமெண்ட் இஸ் அட்டாச் டு பேட்டா திஸ் ஆஃப் ஆந்தர் இஸ் கால்டு பேசிஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஆர் வெர்சடைல்னா 360 டிகிரி. வெர்சடைல்னா ஆந்தர் கேன் ஸ்விங் ஃப்ரீலி இன் த ஏர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும் ஆந்தர். சரிங்களா? அதுக்கு தான் வெர்சடைல். எக்ஸ்ட்ரோட்னா என்னன்னா இந்த ஸ்டேமன் ப்ரெசன்ட் எக்ஸ் சைடு தான் கொர்லாட்டு. அதான் எக்ஸ்டன் வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்டேமன் வந்து வெளியே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரோல். அதே மாதிரி இன்ட்ரோஸ்னால் ஸ்டேமன் ப்ரெசன்ட் இன்சைடு தான் கொர்லாட்டிவ் இருந்துச்சுன்னா அது இன்ட்ரோஸ். சரிங்களா? டெகிசின் எப்படி வெடிக்கும்? டெகிசிங் யூஸ்வலி பை வெர்டிகலி ஸ்லைட்ஸ் அண்ட் சம்டைம் பை டெர்மினல் போர்ஸ். வெர்டிகலி ஸ்லைட்ஸ்னால் எப்படி தெரியுங்களா? இந்த மாதிரி ஸ்டேமன் இருக்குன்னா இப்படி வெடிக்கக்கூடியது. இதில் இப்படி தான் வெடிக்கணும். இதுலேருந்து வெளியே ரிலீஸ் ஆகும். இது வெர்டிகலி ஸ்லைட்ஸ். சம்டைம் டெர்மினல் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓவல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இது வழியாக இந்த கேப் இதெல்லாம் அழிஞ்சிடும். அப்போ ஈஸியாக இதுலேருந்து இங்கேருந்து என்ன ஆகும்? பாயிண்ட் வெளியே வரும். டெர்மினல் சம்டைம்ஸ் பை டெர்மினல் ஃபோர்ஸ் ரேர்லி சின் ஸ்டேமனஸ். சின்னு அர்த்தம் 12 ஸ்டேமன் சொல்லி 12 ஃப்ரீன்னு சொன்னோம். இங்கே 12 ஸ்டேமனா 12 பேரும் ஜாயிண்ட் ஆகிருப்பாங்க, யுனைட் ஆகிருப்பாங்க. அது எந்த பிளானில்? ரஸ்கஸ் அப்படிங்கிற பிளானில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரஸ்கஸ்ங்கிற பிளானில் பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது கைனீஷியம். கைனீஷியம் எத்தனை கார்பல் இருக்குது? ட்ரை 3 கார்பல். சின் கார்பல்ஸ்னால் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. இதில் ஆடு கார்பல்ஸ் யூஸ்வலி ஆன்டீரியர். மொத்தமே 3 கார்பல் தான் இருக்குது. அதில் ஆடுனா தனியாக ஒரு கார்பல் இருக்காங்க. அது எதை பத்தமாக இருக்கும்? ஆன்டீரியர் பத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஓவரி, இந்த ஓவரிக்குள்ளே இங்கே ஒரு கார்பல், இங்கே ஒரு கார்பல், இங்கே ஒரு கார்பல் இப்படி இருக்குன்னா இவங்க 2 பேரும் பேர், இவர் மட்டும் தனியாக இருக்குது. இதுதான் ஆடு. இது எதை பார்த்த மாதிரி இருக்குது? ஆன்டீரியரை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஓவரி சுப்பீரியர் ஓவரி ட்ரைலாக்குலர் எத்தனை இருக்குது? 1 2 3. அதனால் 3 1 2 3 அதனால் ட்ரைலாக்குலர் வித் 2 rows ஆஃப் நியூமரஸ் ஓவியல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 விதமான வடிவத்தில் இப்படி இந்த மட்டும் காமிக்கிறேன், ஒன்று மட்டும் காமிக்கிறேன். இப்படி இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாவும் இப்படி வரும். இந்த மாதிரி 2 விதமான ரோஸ் இருக்கும். நியூமரஸ் ஓவியல்ஸ் இதில் உட்காந்துருக்கும். இப்படி இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஓவியல்ஸ் உட்காந்துருக்கு. இந்த ஓவியல்ஸ் உட்காந்துருக்கு. இந்த இடத்துக்கு பேர் ஆக்சல் பிளாசன்டேஷன் பேர். ரேர்லி யூனிலாக்குலர் வித் பரைட்டல் பிளாசன்டேஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனிலாக்குலர்னு எத்தனை? ஒரே ஒரு லாக்யூல்ஸாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி 2 இருக்கும். இந்த மாதிரி 2 அங்கங்கே இருக்கும். இதுக்கு பேர் தான் பரைட்டல் பிளாசன்டேஷன். இதில் என்ன நடத்திருக்கோம்? பிளாசன்டேஷனில் நடத்திருக்கோம், எடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸ்டைல் யூஸ்வலி எத்தனை ஸ்டைல் இருக்கும்? ஒரே ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸ்டிக்மா 1 ஆர் 3, 1 இல்லை அதுக்கு மேலே 3 வரைக்கும் இருக்கலாம். ரேர்லி ஓவரி இன்ஃபீரியர். இங்கே சுப்பீரியர் சொல்லிட்டோம். மோஸ்ட்லி ரேர்லி இன்ஃபீரியராக இருக்கும். இன்ஃபீரியர் என்ன காமிக்கணும்?
ஜி போட்டு இப்படி மேலே காமிக்கணும். சரிங்களா? சுப்பீரியர்னால் இப்படி காமிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்ஃபீரியர் எங்கே பார்க்கலாம்? ஹீமோடோரம் அப்படிங்கிற பிளான்ட்டு. இந்த பிளானோட இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்டு ஜிஞ்சர் லில்லி அப்படின்னு பேர். ஸ்பைக்டு ஜிஞ்சர் லில்லி. அப்புறம் நெக்டார்னு ப்ரெசென்ட் ஆகுது. நெக்டார் செக்ரிட்டிங் செப்டல் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த ஓவரியில் ஒரு நெக்டார் ஹனி வந்து செக்ரிட் ஆகும் ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு பேர் செப்டல் கிளாண்டு அப்படின்னு பேர். சரிங்களா? ஓவரிலேயே வந்து என்ன ஆகுது? ஹனி வந்து செக்ரிட் ஆகுது. கைனீஷியம் இந்த ஃபேமிலியில் செக்ரிட் ஆகுது. சரிங்களா? அதை தேடி யார் வராங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வருது. சரிங்களா? தெரியுமா இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் யூஸ்வலி செப்டிசைடல் ஆர் லாக்குலிசைடல். செப்டிசைடல்னால் இப்படி 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 ஒட்டுக்காக அப்படி பாக்ஸாக இருக்குன்னா இதை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அப்படி பிரியுது, ஓப்பன் ஆகுது. சரிங்களா? வெடிக்காது, ஓப்பன் ஆகுது. இப்படி இதுலேருந்து இப்போ தனியாக இப்படி இதுவும் தனித்தனியாக பிரியுது, இப்படி பிரிஞ்சிட்டே வருது. சரிங்களா? லாக்குலிசைடல்னால் வெண்டைக்காய். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது அப்படின்னா அந்த வெண்டைக்காய்னா இப்படி இப்படியா பிரியும் இல்லையா? பிரிஞ்சு எப்படி தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு? இப்படி தெரியும் வெண்டைக்காய் இல்லையா? ஒரே இடத்துல இப்படி விட்டுட்டு இருக்கும். இந்த மாதிரி இதுதான் லாக்குலிசைடல்ஸ் சொல்கிறோம். கேப்சூல் ஆர் பெர்ரினா நம்ம தக்காளி. சரியா? இதில் அஸ்பராகஸ்னையும் ஸ்மைலாக்ஸ்னையும் பார்க்கலாம். தண்ணீர் விட்டால் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அல்லியம் சிப்பா. ஆனியனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 5 மார்க் கொஸ்டின். ஏபிஜி கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அல்லியம் சிப்பா இஸ் பிளேஸ்டு அண்டர் த ஃபேமிலி அமரடியேசிங்கிற ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அமரடியேசிங்கிற ஃபேமிலியில் மாற்றிட்டாங்க. இது லில்லியேசி ஃபேமிலி பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அல்லியம் சிப்பா கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க? லில்லியேசி ஃபேமிலியிலேருந்து எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க? அமரடியேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. மாற்றி எழுதணும். சரிங்களா? ஹேபிட் வந்து பெரனியல் ஹெர்பு, பல்லாண்டு, மோர் தென் 2 years ஹெர்புன்னு சொல்கிறோம். வித் பல்ஃப் எங்கே இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் சாயிலில் தான் இருக்கும் ஆனியன். ரூட்ஸ் வந்து ஃபைப்ரஸ் அட்வான்சஸ் ரூட் சிஸ்டமாக இருக்குது. ஸ்டெம் வந்து அண்டர் கிரவுண்ட் பல்ஃப். அண்டர் கிரவுண்டில் இருக்க இந்த ஆனியன் தான் ஸ்டெம்மு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனியன் தான் ஸ்டெம்மு. அண்டர் கிரவுண்ட் பல்ஃப் போர்ஷன் இஸ் கால்டு ஸ்டெம். அப்புறம் லீஃப் எங்கே இருக்கும்? லீஃப் வந்து அந்த ஆனியன் கீழேருந்து ஆரம்பித்து எங்கே வரும்னா சாயிலுக்கு மேலே வரைக்கும் வரும். எப்படி இருக்கும்? ஒரே லேயர் 2 லேயர் இருக்குன்னா கிளஸ்டர் குரூப். இந்த குரூப் ஆஃப் ரேடிக்கல் லீவ்ஸ் எமர்ஜஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் பல்ஃப். இந்த அண்டர் கிரவுண்ட் பல்ஃப்லேருந்து மேலே வருது. பார்த்தீங்கன்னா இங்கே சாயில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அந்த வெங்காயம் ஆனியன் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து தான் அந்த இலை வந்து இப்படி குறுப்பாக அப்படி இலை இப்படி வரும், நிறைய இலை வரும். சரிங்களா? அதை சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு இலையும் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் அண்டு ஃப்ளஷி ஹேவிங் ஷீத்தி லீபேஸ். இந்த இலையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கூட கவராக இருக்கும் ஃபுல்லாக ஷீத்து மாதிரி. ஆனியனில் கவராக இருக்கும். அதாவது சீத்திங் கவரைன்னு அர்த்தம். சீத்தி லீபேஸ் வித் பேரலல் வினேஷன். இந்த ஒவ்வொரு இலையிலும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நரம்பு இருக்கும். இது பேரலல் வினேஷன் இப்படி இருக்கும். பேரலல் வினேஷன் லீஃப். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்கேப்பி ஜீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக ஸ்கேப். இந்த ஸ்கேப்னா வழக்கமாக வந்து இன்ஃப்ளாரசன்ஸ்னாலும் சரி ஃப்ளார்னாலும் சரி சாயிலுக்கு மேலே ஸ்டெம்முக்கு அப்புறம் வந்து பிரான்ச்சு அப்புறம் இலை இங்கே வரணும், இல்லைன்னா இந்த டிப்பில் தான் ஃப்ளார் வரணும். இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்கு இல்லையா? இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸும் இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸில் இதெல்லாம் இங்கேருந்து வருதுன்னா ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட்லேருந்து வருது. ஏன்னா இது ஸ்டெம்மு சாயிலுக்கு மேலே இங்கே ஸ்டெம் இருக்குது. பட் ஆனியனில் ஸ்டெம் இது ஆனியன் இங்கே தான் இருக்குது. இதுதான் ஸ்டெம்மு, தான் ஸ்டெம் போர்ஷன். இந்த ஸ்டெம்முலேருந்து இங்கே தான் என்ன ஆகுதுன்னா மண்ணுக்குள்ளே இருந்து மண்ணுக்கு வெளியே என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வருது. வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கொத்தாக ஃப்ளார் இருக்கும். ஆனியன் ஃப்ளார் வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்பாங்க, கொத்தாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்கேப். இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? அண்டர்கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் பேர் ஸ்கேஃபிஜிரஸ் அப்படின்னு பேர். அதை ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துவிட. இதே மாதிரி லோட்டஸும் அப்படி தான். லோட்டஸ் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஸ்டாலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்து தான் வெளியே வந்திருக்கும். தாமரையுடைய காம்பு இல்லையா? அதுக்கு பேர் ஸ்கேப் தான் பேர். சரிங்களா? சரி, அதுக்கு பாருங்க தட் ஈஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் பெடங்கிள் அரைசஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் அர்த்தம். பீரிங் ஏ கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளார்ஸ் அட் ஏ எஃபிக்ஸ். அந்த கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் பூந்து வெளியே வந்திருப்பாங்க. பெடிசில்ஸ் இருக்கும். பெடிசில்னா ஸ்டால்க் ஆஃப் த ஃப்ளார் of equal length arising from the apex of the peduncle which bring all the flowers at the same level. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தா இது இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸு வந்து நின்றுச்சு. இதுக்கப்புறம் இங்கே ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணது. இப்படி ஒவ்வொரு ஃப்ளாரும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைஸாக தான் இப்படி இப்போ சேம் லெவலில் தான் இருக்குது ஃப்ளார் எல்லாமே.
இந்த பெடிசில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேம் லென்த்தாக இருக்கும். சரிங்களா, அதை சொல்கிறோம். சரிங்களா, இதான் இன்ஃப்ளாரசன்ஸ். இது ஒயிட் கலரில், இந்த ஃப்ளார்ஸ்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பாருங்கள், ஸ்மால் குட்டி குட்டியாக இருக்குது இந்த ஃப்ளாரு, ஒயிட் கலர். பிராக்டியேட் இங்கே ஃபுல்லாக சுற்றி இப்படி இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும். பிராக்டியேட் ப்ரெசன்ட். பிராக்டியோல்ஸ்னால் பிராக்டியோல்ஸ் ஆர் ஆப்சண்ட்டு. பெடிசிலேட்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்டால் இருக்கிறதுனால பெடிசிலேட். கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னா என்ன இருக்கும், பீரியாந்து, அப்புறம் ஆந்த்ரிஷியம், அப்புறம் கைனீஷியம்னு சொல்லிட்டாங்க. ட்ரைமரஸ்னால் 3 தான் இருக்கும். ஆக்டிவ் நம்பர் அப்படின்னா +1 எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல்ஸ் கிடைக்கும். ஐஃபோகைனஸ்னால் சுப்பீரியர் ஓவரு. ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரோட்டான்ட்ரஸ்னால் என்ன அப்படின்னா ஒரே ஃப்ளாருக்குள்ளே மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆந்த்ரிஷியமும் ப்ரெசண்ட்டு, அதே மாதிரி ஓவரி, ஸ்டெயிலு, ஸ்டிக்மா இருக்குது. இது 3. இது வந்து மேல் பார்ட்டு, இது ஃபீமேல் பார்ட்டாக. இதில் ஒன்று இவர் சீக்கிரமாக மெச்சூர் ஆகணும், இல்லைனா இவர் சீக்கிரமாக மெச்சூர் ஆகணும். சரிங்களா, ஆனால் இங்கே இவங்க சொன்ன கான்செப்ட் ப்ரோட்டான்ட்ரஸ்னால் இவர் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் யங் ஸ்டேஜாக இருக்கும்போதே இவர் என்ன ஆகிடும்னா மெச்சூர் ஆகிடுது. அப்போ வந்து இவருக்கும் நடுவில் செல்ஃப் பொல்யூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இவர் ஃபுல்லாக மெச்சூர் ஆகிட்டார், வயசாகிடுச்சு. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 பேருக்கு நடுவில் கண்டிப்பாக செல்ஃப் பொல்யூஷன் நடக்க வாய்ப்பு இல்லை, கிராஸ் பொல்யூஷன் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. வேறு ஏஜென்ட் மூலிமா கிராஸ் பொல்யூஷன் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. அது பேர் ப்ரோட்டான்ட்ரஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, என்ன சொல்லுவாங்க ப்ரோட்டான்ட்ரஸ்னால் த ஸ்டேமன் மெச்சூர் ஏர்லியர் தென் த கைனீஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பீரியான். இந்த டெப்பல்ஸ் எத்தனை சொன்னோம், 6 ஒயிட் கலரில் இருக்கும். அரேஞ்ச் இன் 2 ஓரல்ஸ் ஆஃப் 3 ஈச்னு சொல்கிறோம். சின் டெப்பாலஸ்னால் செப்பல்ஸ் 6 டெப்பல்ஸும் ஃபியூஸ் ஆகிருக்கும், ஃபியூஸ்ட் யுனைட்டின்னு சொல்லுவோம். ஷோவிங் வேலட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜஸ்ட் மீட் பை த எட்ஜஸ் வித்தவுட் ஓவர்லாப்பிங் ஆஃப் டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்த்ரிஷியம்னா ஸ்டேமன் 6 ஸ்டேமன் இருக்குது. அரேஞ்ச் இன் 2 ஓரல்ஸ் இருக்குது ஆஃப் 3 ஈச். எதுக்கு ஆப்போசிட் இருக்கும், அந்த ஒவ்வொரு டெப்பலுக்கும் ஆப்போசிட் இருக்கும். சரி, அதான் ஆப்போசிட் டெப்பல் கொடுத்தாச்சு. எபி டெப்பலஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்டேமன் அட்டாச் டு டெப்பல், இல்லை ஸ்டேமன் அரேசஸ் டு டெப்பல், அதுக்கு பேர் எபி டெப்பாலஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் அப்போஸ்டீமனஸ்னால் ஸ்டேமன்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். 6 ஸ்டேமனு 6 இடம் தனித்தனியாக இருக்காங்க, அதெல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்தாச்சு. சரிங்களா, அப்புறம் ஆந்தர்ஸ் ஆர் டைத்திக்கஸ், நிறைய 2 சேம்பர். வேசிபிக்ஸ்னால் the tip of filament is attached to base of anther. இன்ட்ரோஸ்னால் என்ன சொல்கிறோம், the stamen present inside the corolla tube, கண்ணுக்கு தெரியாது, உள்ளதாக இருக்கும். அண்ட் டெகிசின் லாஞ்சுலாம் வெட்டிக்கலி இப்படி தான் வெடிக்குன்னு சொல்லியிருக்கோம். சரியா, இது ஆந்த்ரிஷியம். நெக்ஸ்ட்டு கைனிஷியம் பார்த்தீங்கன்னா ட்ரைகார்பலரி 3 கார்பல்ஸ் இருக்கும். அண்டு சின்கார்பல்ஸில் 3 கார்பல்ஸு ஃபியூஸ் ஆகிருக்கும். ஓவரி வந்து சுப்பீரியர் ஓவரி. ட்ரைலாக்குலார் 3 லாக்யூல்ஸு. அந்த 3 லாக்யூல்ஸில் 2 ஓவல்ஸ் இன் ஈச் லாக்யூல், ஒவ்வொன்றையும் 2 ஓவல்ஸ் இருக்கும். அது ஆக்சுவல் பிளாசன்டேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது. இது ஒரு லாக்யூல், இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், இது ஒரு மொத்தம் 3 கார்பல்ஸ். இந்த 3 கார்பலில் ஒவ்வொரு கார்பல்லையும், அதாவது ஒவ்வொரு லாக்யூலையும் எத்தனை ஓவல் இருக்குது, 2 இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா, அது ஆக்சுவல் ஸ்டைல் வந்து எத்தனை, சிம்பிள் ஸ்டைல், ஒரே ஒரு ஸ்டைல் தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஸ்லெண்டராக இருக்கும். சிம்பிள் ஸ்டிக்மா வந்து ரொம்ப சிம்பிள், இதாக ஸ்டிக்மா அப்படி முடிஞ்சிடும், அழகாக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டிக்மா. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ், லாக்லியூசிடல் கேப்சூல், வெண்டைக்காய் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். எண்டோஸ்போமஸ் நியூட்ரி டிஷ்யூ ப்ரெசன்ட் இன்சைட் த ஸ்டீலுக்குள்ளே இருக்குது. என்னுடைய ஃப்ளோரல் ஃப்ளவர் பிராக்டி ப்ரெசன்ட்டு, பிராக்டியூல்ஸ் ஆப்ஷன், அதனால் பிராக்டியோலேட்டு, ஆக்டினோமார்பிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளார். பீரியான் 3+3, 3 ஒவ்வொரு ஓரலுக்கு 3 இருக்காங்க, 6 ஃபியூஸாக இருக்குது. ஆந்த்ரிஷியம் 6, ஒவ்வொரு ஓரலுக்கு எத்தனை இருக்குது, 3 இருக்காங்க, ஃபியூஸாவில் தனித்தனியாக இருக்காங்க. இப்போ பீரியா வந்து இவரும் ஜாயிண்டாக, இதுக்கு பேர் தான் எபி டப்பாலஸ். ஆர்ச்சி காமிச்சாவே எபி டப்பாலஸ், இல்லை எபி டப்பாலஸ், எபி பெட்டாலஸ் அப்படி சொல்லுவாங்க. கைனீஷியம் எத்தனை 3 கார்பல் இருக்குது, ஃபியூஸாக இருக்குது, கீழே கூட போட்டால் சுப்பீரியர் ஓவரி. இதுதான் இந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். இதுதான் ஆணின்னு பாருங்கள், கீழே இது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனு. இது ஒரு பல்பஸ் ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டெம்மு. இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் இலை, இந்த இலை வந்து கீழே வந்து ஒரு அந்த ஆணியோட கனெக்டாக இருக்கும், சீத்து மாதிரி கவரிங்காக இருக்கும். அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளஷி லீவ்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் பெடங்களுக்கு பேர் தான் ஸ்கேப் நம்ம சொன்னோம், கேஃபிஜெரஸ்ன்னு சொன்னோம். பிராக்ட் வந்து க்ரீன் கலர் இருந்தால் கிராக்டு, அதுக்கு மேலே கொத்தாக மலர்கள் இருக்கும், அது இன்ஃப்ளாரசன்ஸ். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொத்தாருடைய ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை நம்ம பெருசு பண்ணி காமிக்கலாம் பாருங்கள். இதான் அந்த இன்ஃப்ளாரசன்ஸ். பார்த்தீங்கன்னா இது பெடங்கிள், கீழே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்கும். இது பிராக்டு, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளாரு. சரி, ஒவ்வொரு ஃப்ளாருடைய இந்த ஸ்டால்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சா ஈக்குவல் சைஸாக இருக்கும். ஆல் ஃப்ளார்ஸ் அப்படி சேம் லெவலாக இருக்கும், ஒரே லெவலில் தான் இருக்கும். இப்போ அந்த ஃப்ளார்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாரை வந்து ஒரு பெருசாக என்டையர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த இதான் டெப்பல்ஸ். சரிங்களா,
இந்த டப்பல்ஸ் என்ன ஒட்டிகிட்டு இருக்குது, ஸ்டேமனோட எப்பி டப்பால ஸ்டேமன். பிளமெண்ட் இருக்குது, பிளமெண்ட்டு ஆந்தன். ஓவரி வந்து சென்டரில் இருக்குது ஓவரி. பீரியான் இந்த கிரீன் கலர் இருக்குதா பீரியான். பெடிசில்னா ஸ்டால்க் ஆஃப் த ஃப்ளார்ஸ். இது ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் பாருங்கள் என்டையராக பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் சென்டரில் ஓவரி இருக்கிற மாதிரியும் அது கீழே வந்து ஸ்டால்க் இருக்கிற மாதிரியும் ஸ்டெயிலு ஸ்டிக்மா இருக்குது. அப்புறம் ஆந்தர் வந்து தனியாக இருக்குது. அதாவது இது ஆந்தர், இது பிளமெண்ட்டு தனியாக இருக்கிற மாதிரி. கைனிஷியம் பாருங்கள் சென்டரில் இது 3 ஓவரி 3 கார்பல்ஸ் இருக்குது. சிம்பிள் ஸ்டெயிக் ஒரே ஒரு ஸ்டெயில் ஒரே ஒரு ஸ்டிக்மா. இதை செக்ஷன் இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி தெரியும். ஒவ்வொரு கார்பலுக்கும் எத்தனை ஓவில்ஸ் இருக்குது, 2 ஓவில்ஸ் ப்ரெசன்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஆக்யூல்ஸு ஓவியல் கார்பல்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு கார்பல் இருக்குது. ஒவ்வொரு கார்பல்லையும் நம்மளுக்கு 2 ஓவில் ப்ரெசன்ட். அப்புறம் இந்த டயக்ராம் ஃப்ளோரல் டயக்ராம் பாருங்கள். இந்த ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரையலாம். நம்ம முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மார்ஜின்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். 1 அவுட்டர் மார்ஜின் போட்டுக்கிறோம். இதில் நம்ம காமிக்கணும் 1 கொஞ்சம் கேப் விட்டு இங்கே செகண்டு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தேர்டு. இதுதான் இதை 1 2 3 இங்கே காமிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உள்ளே அதே மாதிரி ஒரு ரவுண்டு போடுறோம். உள்ளே இதே மாதிரி ஒரு ரவுண்டு உள்ளே காமிச்சிட்டு எங்கெல்லாம் இங்கே நம்ம போடாமல் இருந்தோம் இந்த இடத்துல பாருங்கள். இதுக்கு இந்த இடத்துல இந்த கேப் ஃபில் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அந்த கேப்லாம் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி கேப்லாம். சரிங்களா? இப்போ இங்கே ஒன்றாச்சா, இந்த 2 இங்கே 3. இப்போ வந்து எத்தனை இருக்குது, மொத்தம் 6 இருக்குது. அதை தான் இங்கே காமிச்சு 1 2 3 இப்படி காமிச்சாச்சு. சரியா? இல்லைன்னா உள்ளே வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு, உள்ளே இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உள்ளே ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி இப்படி ட்ரா பண்ணிடுறோம். எத்தனை ஓவில் இருக்குது, ஒவ்வொன்றையும் 2 ஓவில் இருக்கிற மாதிரி காமிச்சிடணும். இப்போ ஸ்டேமன் பார்த்துங்க, ஸ்டேமன் வந்து இங்கே ஒரு ஸ்டேமன் 1 இங்கே 2 இங்கே 3 4 இங்கே 5 இங்கே 6 மொத்தம் 6 ஸ்டேமன். வெளியே இருக்கிற 3 ஓரலில் 3 ஸ்டேமன், உள்ளே இருக்கிறதுல 3 ஸ்டேமன், மொத்தம் 6 ஸ்டேமன் முடிஞ்சிருச்சு. கீழே வந்து கண்டிப்பாக வேக்ட் இப்படி காமிக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வரும். ட்ரா த ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா ஆஃப் ஆல்லியம் சீப்பான்னு கேட்டால் இது எழுதணும். சரிங்களா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லில்லியேசி பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் பிளான்ட்டில் வைனம் நேம் வந்து அல்லியம் சீபா, பல்ப் ஓஷன், குமிலம்னு சொல்லுவாங்க. எது யூஸ் ஆகுது, இது வந்து ஆனியன் வந்து வெஜிடபிளாக யூஸ் ஆகுது. ஸ்டிமுலேட்டிவ் நம்மளுக்கு தூண்டுற மாதிரி ஸ்டிமுலேட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி டயபெட்டிக் சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவாங்க. சிறுநீரை வந்து பெருக்கிறதுக்கு சில பேருக்கு யூரினில் ப்ராப்ளம் இருக்கும், யூரினரி நீர், அதை வந்து டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்போரட்டர்ன்னு இருக்குது. எக்ஸ்பெக்டோரன்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டோரன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சளியை சரி பண்ணுறது, சளி. சரிங்களா? அதே மாதிரி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, பாக்டீரியாவும் கில் பண்ணணும். இந்த அல்லியம் சீபாவுடைய பல்ப் பண்ணிக்கு யூஸ் ஆகுதுன்னா பாக்டீரியல் சைடுன்னு சொல்லுவாங்க, அதாவது பாக்டீரியல் கொல்லின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லியம் சட்டையம், கேர்லிக் பூண்டு, அதுவும் பல்ப் தான். யூஸ்ட் ஆஸ் காண்டிமெண்ட் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் ஆர்ட். இது வந்து சமையலுக்கு வந்து சுவையூட்டுறதுக்கு பயன்படுது. காண்டிமெண்ட்னா சுவையூட்டுறதுக்கு. அந்த குட் ஃபார் ஹார்ட் நம்மளுக்கு வந்து இதயத்துக்கு வந்து உறுதியளிக்கும். நல்லா அந்த வெங்காயம் ஆனியனை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குட் ஃபார் ஹார்ட்னு சொல்கிறாங்க. 1 மார்க் கொஸ்டின். அதேமாதிரி அஸ்பராகஸ் ஆபிஸ்னாலிஸ் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ளஷ்ஷு ஷூட்டு, இந்த ஷூட் போர்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறது, வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறது. இது மார்க்கெட்டில் விற்பாங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின் ஃபுட் பிளான்ட்டு. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது மெடிசினல் பிளான்ட்ஸ். அலோவீரா கத்தாழை உங்களுக்கு தெரியும். அந்த லீவ்ஸ் போர்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுனா, அந்த லீவ்ஸ் போர்ஷனில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் கிளைகோசைட் கால்டு அலோயின். 1 மார்க் கொஸ்டின். ஃபார் எங்கேருந்து எடுக்கிறோம், ஃப்ரம் சக்லன் லீஃப், அந்த ஃப்ளஷி லீஃப் வந்து எடுக்கிறோம். ஆர் யூஸ்ட் இன் சூத்திங் லோஷன், நம்மளுக்கு லோஷனாக யூஸ் ஆகுது. பைல்ஸு மூலவியாதுன்னு சொல்லுவீங்களா, பைல்ஸ் யூஸ் ஆகுது. பைல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நாம் மூலம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஆகுது இல்லையா, வீக்கம் அதுக்கு ட்ரீட் பண்ணுது. ஹெமராய்டியல் சால்ட்ஸ் அண்டு ஷாம்பு, ஹெமராய்டியல் சால்ட்ஸ்னால் இந்த புண்ணெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஷாம்புவாகவும் நம்ம அலோவேராவும் அதிகமாக ஷாம்புவாகவும் பயன்படுத்துகிறோம். இதெல்லாமே மெடிசனல் யூசஸ். 2 மார்க் கொஸ்டின். அதே போல் அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் அப்படிங்கிற பிளான்ட்டோடைய ரூட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுனா, இது மெடிசனல் ஆயில், இங்கேருந்து ஆயில் கிடைக்கிது. இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த ரூட் வந்து எடுக்கிறாங்க. யூஸ்ட் ஃபார் நர்வஸ் டிஸார்டரை சரி பண்ணுது. அதே மாதிரி ரெமாட்டிஷம் கம்ப்ளைண்ட்டு அண்ட் ஆல்சோ ஸ்கின் டிசீஸ். சரிங்களா? வாத நோய் சொல்லுவாங்க, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு
ஸ்கின் டிசீஸையும் ட்ரீட் பண்ணுது. சரிங்களா? அது நெக்ஸ்ட்டு கால்சிசியம் லூட்டியம். கால்சிசிக்கம் லூட்டியம் ரொம்ப முக்கியமானது. 1 மார்க் கொஷின். ரூட்ஸு அந்த போர்ஷன் யூஸ் பண்ணுறோம். யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அண்ட் ரிமாட்டிஷம். கவுட்டுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெருவிரல் வீக்கம்னு சொல்லுவாங்க. கவுட்டுனா பெருவிரல் வந்து வீங்கி இருக்கும். அந்த இடத்துல இந்த வேர்லேருந்து நம்ம எடுத்து வந்து அப்படியே ஆயில் மாதிரியோ இல்லை ஜெல்லு மாதிரியோ நம்ம பூசிட்டோம்னா சீக்கிரம் சரியாயிடும். சரிங்களா? ரிமாட்டிஷ்னா மூட்டு, அதை முடக்குவாதம் சொல்லுவாங்க, கீழ்வாதம் சொல்லுவாங்க, இல்லை முடக்குவாதம் சொல்லுவாங்க, அதை சரி பண்ணிவிடும். இன்னொரு பிளான்ட்டு குளோரியோசா சூப்பர்பாங்கிற பிளான்ட்டு, செங்காந்தல் மலர், அதனுடைய கிழங்கு டியூபஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரொமோட்டிங் லேபஸ் பெயின்ஸ் இன் உமன். அதாவது பார்த்தீங்கன்னா மகப்பேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு அந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த குழந்தை வெளியே வரதுக்கு இல்லையா, அந்த அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். மகப்பேறு வந்து பெருக்கிறதுக்கு இந்த டியூபஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது முக்கியமான ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ். இது 3 மார்க் கொஷின் மெடிசனல் பிளான்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ட்ஸ், நார் தரும் தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஃபோர்மினியம் டெனாக்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்டு. இதில் வந்து நம்ம ஃபைபர் எடுக்கிறோம், நார் நம்மளுக்கு கிடைக்கிது. யூஸ்டு ஃபார் கார்டேஜஸ், கம்பளி தயார் பண்ணுறதுக்கு, ஃபிஷ்ஷிங் நெட்டுக்கும், அப்புறம் மேட்டிங் கீழே போகிறோம் இல்லையா மேட்டிங், அது கால் மீதியடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு, அப்புறம் ட்வின்ஸ் இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகுது. சரிங்களா? கயிறுகள்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரேட்டிசைட்ஸ், ரேட்டை கில் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய மருந்து ரேட்டிசைட்ஸு. அதேமாதிரி இன்செக்டிசைட்ஸ். ரேட்டிசைட்ஸ் பார்த்திங்கன்னா அர்ஜீனியா இண்டிகா, அந்த பல்ப் போர்ஷன் எடுத்து நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த ரேட்டு சாப்பிட்டு செத்துருமா. யூஸ்டு ஃபார் கில்லிங் ரேட்டு. அதேமாதிரி இன்செக்டிசைட்ஸ் வந்து வெராட்ரம் ஆல்பம் அப்படிங்கிற பிளான்ட்டு. இதுவும் அதே பல்ப் போர்ஷன் தான், யூஸ்டஸ் இன்செக்டிசைடாக யூஸ் ஆகுது. சரிங்களா? அந்த இலையில் வந்து இன்செக்ட்ஸ்லாம் வந்துருதுன்னா அப்படியே டஸ்ட் மாதிரியோ இல்லை ஸ்ப்ரே மாதிரியோ அடிப்பாங்க. அதேமாதிரி பாலிப்ளாய்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலிப்ளாய்டு அப்படின்னு கால்சிக்கம் லூட்டியம் காம் கிழங்கு. கால்சிக்கம்ங்கிறது ஒரு அல்கலைடு. இந்த பிளான்லேருந்து கிடைக்கக்கூடிய அல்கலைடு பேர் கால்சிசின். யூஸ்டு டு இன்டியூஸ்டு பாலிப்ளாய்டுனா இப்போ வந்து 48 இருக்குது அப்படின்னா, ஒரு பிளானில் குரோமோசோம் நம்பர் 48 இருக்குன்னா இந்த கால்சின் அப்படிங்கிற அல்கலைட்ஸை கொடுத்தோம்னா அதை என்ன பண்ணும், அப்படியே டபுள் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? அப்படியே டபுள் பண்ணிடும். இந்த நம்பரை அப்படியே டபுள் பண்ணி காமிக்கும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இது முக்கியமான 1 மார்க் கொஷின். அது ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். அகபாந்தஸ் ஆப்ரிக்கானஸ், அதுக்கு பேர் ஆப்ரிக்கன் லில்லி. அதேமாதிரி குளோரியோசா சூப்பர்பா, மலபார் குளோரி லில்லி, லில்லியம் ஜைஜாண்டியம், ரஸ்கஸ் அக்குட்டியேஷியஸ், அதுக்கு பேர் பட்சர் ப்ரூம் சொல்லுவாங்க. யூகா ஆல்சிஃபோலியா அண்ட் யூகா குளோரியோசா. இந்த பிளான் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வந்து வெல் நோன் கார்டன், அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள், அதாவது அலங்கார தாவரங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, கேன் யூ ஐடென்டிஃபை திஸ், ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ஃபேமிலி, என்ன ஃபேமிலியில் வருது, லில்லியேசிங்கிற ஃபேமிலியில் வருது. லில்லியேசி. என்ன பிளான்ட்டு, பைனம் நேம் வந்து அலோவீராங்கிறது. லிஸ்ட் த எக்கனாமிக் யூசஸ். இதனோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோஷனாகவும் யூஸ் ஆகுது, ஷாம்புயாக யூஸ் ஆகுது. ஷாம்பு இது நிறையா இருக்குது, நான் 2 மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம். இது ஒட்டு மொத்தமாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லில்லியேசி வந்து 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு டூ யூ நோ முக்கியமானது. இன் யூகா அப்படிங்கிறது ஒரு பிளான்ட். இந்த யூகா த கிராஸ் பாலினேஷன் இஸ் கேரிட் அவுட் பை ஸ்பெஷல் மோத். இந்த பிளான்ட்டு இந்த இன்செக்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு டோட்டலாக. அதுக்கு பேர் ஸ்பெஷல் மோத். இதுதான் இந்த யூகாவோடைய பிளான்ட்டு. சரிங்களா? இந்த யூகா பிளான்ட்டு இந்த ஃப்ளார்லாம் கண்டிப்பாக எதை டிபெண்ட் பண்ணால், அந்த மோத்துனா அந்து பூச்சின்னு சொல்லுவாங்க. மோத்துனா அந்து பூச்சி. அந்த வந்து பூச்சியோடைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோனோவா யூகசெல்லா அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த ஃப்ளார் எப்படி இருக்கும், ஃபுல்லி ஓப்பன்டு ஃப்ளார், எமிட் ஃப்ராக்ரன்ஸ் பர்ஃப்யூம்ஸ். ஃப்ளார் வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்மெல் நல்லா பர்ஃப்யூம் நல்லா ஸ்மெல் வெளியே ஒரு ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆர் விசிட்டட் பை ஃபீமேல் மோத். இந்த மோத் அந்து பூச்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அந்து பூச்சி என்னாகும், இந்த ஃப்ளாரை நோக்கி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார் தான் ஃபீமேல், சரியா அப்படின்னு நினச்சிட்டு மேல் மோத்து வந்து இங்கே வந்து சேரும். எக்ஸ்பெஷலி எப்போ வந்து சேருது, டூரிங் நைட் டைம் வந்து சேருது. திஸ் மோத் கலெக்ட் ஏ லாட் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ளார் அண்ட் விசிட் அனதர் ஃப்ளார். இந்த மோத் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பிளான்லேருந்து நிறையா போலன் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு விசிட் வரும்போது என்ன ஆகுன்னா, இங்கேயும் தங்கிக்கும் செய்யும். அதே மாதிரி பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த மோத் இஸ் இன்டிமேட்லி அசோசியேட் வித் த பாலினேஷன் மெக்கானிசம் யூகா. இப்போ யூகாங்கிற பிளான்ட்டு இந்த மோத்துலனா இறந்துடும். அதே மாதிரி மோத்துக்கு லைஃபே இந்த யூகா பிளான்ட் தான்.
இவர் இல்லை லைஃப், இவர் இல்லை இவருக்கு லைஃப் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பரஸ்பரமாக இருக்கிறாங்க 2 பேரும். சரிங்களா? அதை சொல்கிறாங்க. இது டூ யூ நோவில் முக்கியமானது. அப்புறம் நம்ம செங்காந்தல் மலர் க்ளோரியஸ் சூப்பர் ஸ்டேட் ஃபார் ஆஃப் தமிழ் பற்றி கொஞ்சம் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆந்தர்ஸ் பாருங்கள், ஆந்தர்ஸ் எக்ஸ்ட்ரோஸ் அண்டு வெர்சடைல்னா ஆந்தர்ஸ் வந்து வெளியே தெரியும், ஆந்தர் ப்ரெசன்ட் அவுட் சைடு த கொர்லாட்டிவ் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. வெர்சடைல்னா 360 டிகிரி என்ன ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், ஆந்தர் மட்டும் ஒன்று. அப்புறம் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் சப் ஆப்போசிட் இந்த லீவ் டிப் இஸ் மாடிஃபைட் இன்டு டெண்டின். இந்த இலையும் கொஞ்சம் முன்ன போனால் ஏறி வாங்கியிருக்கும், அது சப் ஆப்போசிட் சொல்லுவாங்க. இதுதான் சுருங்கி இருக்குது. லீஃபுடைய டிப்புனாச்சு மாடிஃபைட் இன்டு டெண்டில் இப்படி சுற்றி இருக்கும், டெண்டில்னு சொல்கிறோம். அப்புறம் இதில் ஒன்று மட்டும் எடுத்திருக்கோம் இந்த போர்ஷன். இந்த பெட்டல்ஸ் ஆஃப் வேவி எட்ஜஸ், இந்த பெட்டல்ஸ் வந்து இப்படி அலையாக இருக்கும் வேவி எட்ஜஸ் அண்ட் ஆர் ஸ்ட்ராங்லி டேர்னு, இது வந்து நல்லா வளைஞ்சு ஸ்ட்ராங்லி டேர்ன்டு பேக்வேர்ட்ஸ் வளைஞ்சிருக்கும். இப்படி இல்லை, இப்படி பேக்வேர்ட்ஸ் வளைஞ்சிருக்கு, அதை சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட் இஸ் ஃப்ளஷி கேப்சூல், இதுதான் ஃப்ரூட் ஃப்ளஷி கேப்சூல். அப்புறம் இந்த பிளான்ஸ் கண்டெயின் த அல்கலைஸ் கால்சிசின், இதுலேயும் அல்கலைன் கால்சிசின் இருக்குது. இட் இஸ் வைட்லி யூஸ்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டூல்ஸ் இந்த ஸ்டடி ஆஃப் செல் டிவிஷன். செல் டிவிஷன் ஹெல்ப் ஆகுது. இப்போ 40 சொன்னோம் இல்லையா, இப்போ 40 குரோமோசோம் இருக்குன்னா இந்த கால்சின் கொடுத்தோம்னா என்ன ஆகும், 80 பண்ணி கொடுத்துரும். 20 40 பண்ணிடும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். அதேமாதிரி இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் வேவி, இதோட ஃப்ளாரோடைய பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், வேவியாக இருக்கும். ஆன் த எட்ஜஸ் க்ரீனிஷ் எல்லோ வித் வென் ப்ளூம் டேர்ன் ஃப்ளேம் ரெட் அட் த டிப் வென் மெச்சூர். மெச்சூர் வந்து இதெல்லாம் நமக்கு அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி தெரியும். சரிங்களா? இதுதான் இந்த செங்காந்தல் மலருடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். த நேம் ஆஃப் த குளோரியோசா சூப்பர்பா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 Greek வேர்ட். குளோரியோசா மீன்ஸ் ஃபுல் ஆஃப் க்ளோரின்னு சொல்கிறாங்க. சூப்பர்பா மீன்ஸ் சூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திஸ் பிளான்ட் வாஸ் பிளேஸ்டு ஏர்லியர் இன் லில்லியேசிங்கிற ஃபேமிலியில் இது வந்து முன்னாடியே வச்சு வகைப்படுத்திருக்காங்க. சரிங்களா? இதோட நம்ம முடிச்சிட்டோம். இந்த 5th சாப்டர்ஸ் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். இந்த 5th சாப்டர்ஸ் இதோட ஓவர். இதோடைய கண்டினியூஷன் பார்த்தா 6th சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இதோட இந்த மோனோகாட் ஃபேமிலியை நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.